ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு பொழுதிலும் நீ என்ன நினைக்கிறாய்? சாய் நமக்காக உதவி செய்வாரா? சாய் நமக்காகத்தான் இருக்கிறாரா? நாம் எப்பொழுதுமே சாயை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதே போலவே சாயும் நம்மை பற்றி நினைப்பாரா என்று நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய். அம்மா, நீ என்னை பற்றி எப்பொழுதுமே ஒரு பொழுதுமே யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் நான் எல்லோரையும் பற்றி யோசிப்பவன் தான் இந்த சாய். இப்பொழுது கூட உன்னை பற்றி யோசித்து கொண்டேதான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். அதாவது உனக்கு ஏதாவது இருந்தால் உடனடியாக நடக்க வேண்டும் என்று எண்ணம். அந்த எண்ணத்தை நான் ஒரு பொழுது தவறு என்று சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷங்களோ அந்த வார்த்தை தரப்போகிறது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு தான். இன்று இரவுக்குள் நீ சொல்லிவிட்டால், நீ சொன்ன 5 மணி நேரத்திலேயே, நீ சொன்ன 5 மணி நேரத்திற்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக, அது பணமாக இருந்தாலும் சரிதான், அது எந்த விஷயமாக இருந்தாலும், அதற்காக கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கும் அல்லவா? எனக்கு பஸ்ஸு வாங்க வேண்டும், எனக்கு 1 கோடி ரூபாய் 5 மணி நேரத்திற்குள்ளேயே கிடைக்க வேண்டும், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. எனக்கு இப்பொழுது கடன் தேவை, கடன் இருக்கிறது. அந்த கடனுக்கு தேவையான அதை அடைக்கக்கூடிய பணமானது எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த பணத்தை நான் எப்படியாவது அடைத்து மூட்டுவிட வேண்டும். என்னுடைய நகையையோ பத்திரத்தையோ எதுவோ மூட்டுவிட வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு இந்த வார்த்தையை சொன்ன பிறகிலிருந்து எனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதும், ஒரு உறவு உன்னை விட்டு போனது என்றால் அந்த உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்பதையும் இந்த மந்திரம் மூலமாக நீ நிச்சயமாக சொல்லி அதை ஈஸியாக ஈர்த்து கொள்ளலாம். பணத்தை ஈர்த்தும் யாராவது உனக்கு பேச வேண்டும் என்றாலும் அவர்களுடைய மனதை மயக்கியும் இந்த ஒரு மந்திரமானது கொண்டு வரும். நீங்கள் சாதாரணமாக நினைத்து சொன்னீர்களானால் இது கிடைக்காது. அதுவே மனதில் தெளிவோடு சொன்னீர்களானால் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த பணத்தை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பணம் கிடைக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பணமானது கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லா நேரத்திலும் கவலைகள் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலேயும் வாழ்க்கையில் இன்பங்களும் இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் நான் ஏன் உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், எல்லா நேரத்திலும் கவலை என்ற ஒரு விஷயத்தோடு வாழ்கிறாய். கவலையோடெல்லாம் வாழ முடியாது. அது மிக பெரிய ஒரு நரகமாக ஆக்கிவிடும். அதனால் தான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நிச்சயமாக இந்த மந்திரமானது உனக்கு உதவியாக இருக்கும். இது உனக்கு என்ன வேண்டும் என்று மனதார நினைத்து ஒரு 3 முறையோ 11 முறையோ இல்லை 27 முறையோ இல்லை இன்னும் அவசரமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக 108 முறையோ 48 முறையோ 108 முறையோ இதை நீ சொல்லும் பொழுது கண்டிப்பாகவே 5 மணி நேரத்திற்குள்ளேயே கேட்ட பொருளாக இருந்தாலும், கேட்ட உறவாக இருந்தாலும், கேட்ட பணமாக இருந்தாலும் உன் கைக்கு சேருகிறது. இது வெறும் வார்த்தைக்காகவோ இல்லை உன்னை ஆறுதல் படுத்துவதற்காகவோ நான் சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன் என்பதை சொல்கிறேன். புரிகிறதா? நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன்னுடைய கையில். நம்பி சொன்னால் நீங்களே வாழ்க்கையில் யோகக்காரன். நம்பாமல் சொன்னால் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட போவது. இதில் கஷ்டப்படலாமா சந்தோஷப்படலாமா என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தாரித்யை விநாசகி ஜகத் பிரசூத்யை நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தாரித்யை விநாசகி ஜகத் பிரசூத்யை நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தாரித்யை விநாசகி ஜகத் பிரசூத்யை நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது
உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிக 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 அற்புதமாகவும் அதிசயமாகவும் மாறுகிறது. இந்த ஒரு நிலையை கண்டும் பயம் வேண்டாம். எல்லா நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது. இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ எதை பற்றியும் யோசிக்காமல் உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையை கண்டும் இனிமேல் உனக்கு அச்சம் தேவையே அல்ல. ஏனென்றால் எல்லாவற்றையும் வசியம் செய்து இழுத்து கொண்டு வரும் மந்திரமே இப்பொழுது உன்னுடைய கையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. நான் உனக்கு என்று மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்வேன் என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையை அமைத்து தருவேன். நிறைய பேர் உனக்கு துரோகம் செய்யலாம், நிறைய பேர் உன்னை ஏமாற்றலாம். ஆனால் இந்த மந்திரம் உன்னை ஏமாற்றாது, உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது. எல்லா காலத்திலேயும் இந்த மந்திரமானது உனக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்கும். எப்பொழுது எல்லாம் உனக்கு ஆபத்து, எப்பொழுது எல்லாம் உனக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது இந்த மந்திரத்தை நீ சொன்னால் மட்டுமே போதும், உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நீ அடைந்து விடுவாய். இது அவ்வளவு சாதாரணமான வார்த்தைகள் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில் தவறு செய்து விடாதீர்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக 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 அற்புதமான ஒன்று. இந்த வார்த்தைகளுக்கும் இந்த மந்திரத்திற்கும் ஈடு இணையே கிடையாது. அவ்வளவு அழகான ஒரு மந்திரம். உங்களுக்காகத்தான் சொன்னேன். இதை நீங்கள் வேறு யாரிடமும் போய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சொன்னேனா, உங்களுடைய கர்மவினை முடிந்தது, உங்களுக்கு சொல்கிறேன். அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இதை மற்றவர்களுக்கு நான் பயனடைந்தேன், இதை நீயும் சொல் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். உனக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். உனக்கு தேவையா இந்த மந்திரத்தை பயன்படுத்தி சொல். அதற்காக மற்றவரிடம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நான் பயனடைந்தேன் சொல்லாது. உனக்கு ரகசியமாகவும் ஒரு முக்கியமான ஒரு காரணத்திற்காகவும் தான் சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். பல மாற்றத்தையும் பல திருப்பங்களையும் நீங்கள் கண்குளிர பார்க்கலாம். எந்த ஒரு காரணம் கொண்டும் எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. எந்த ஒரு துரோகியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாகவே இந்த சாய் உனக்கு உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைப்பேன். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொன்றாக வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.